அரச வங்கிகளில் நிலவும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு எதிரான தீப்பந்த போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள இலங்கை வங்கி வடபிராந்திய காரியாலயத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி அளவில் இடம்பெற்றது. இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடைபெற்றது. அரச வங்கிகளின் சட்ட திருத்தங்களினூடாக வங்கி தனியார் மயப்படுத்தலை நோக்கி செல்லவுள்ளதாக போராட்டக்காரர்கள் குற்றஞ்சாட்டினர். இன்று எல்லா இலங்கையில் உள்ள குறிப்பிட்ட சில மாவட்டங்களிலே இப்படிப்பட்ட ஒரு தீப்பந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தீப்பந்த போராட்டத்தின் முக்கியமான காரணமாக இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்று சொன்னால், பெரும்பான்மையை கொண்ட அரசாங்கமானது இலங்கை வங்கியை சட்டத்தை மாற்றி இலங்கை வங்கியும் அதனுடன் இணைந்த அரச வங்கிகளுமே தனியார் மயப்படுத்தி அதன் பங்குகளை விற்பனை செய்து தனியார்களுக்கு விற்பனை செய்த நோக்கமாக கொண்டு சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றன. கடந்த வருடம் இலங்கை வங்கியானது அதிகூடியமான லாபத்தை பெற்ற நிலைமையிலும் இப்படிப்பட்ட ஒரு லாபத்தை அளிக்கின்ற ஒரு நிறுவனத்தை ஏன் விற்பனை செய்கின்றது என்று சொன்னால் அரசாங்கத்திடமும் அதற்குரிய பதிலில்லை. ஏனென்ற காரணம் எங்களுக்கும் விளங்காமல் என்று நாங்கள் வீதியிலே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இங்கே நடக்கும் எல்லா விதமான காரணங்களுக்கும் IMF-ஐ காரணம் சாட்டி அரசாங்கமான தப்பித்துக் கொள்கின்றது. IMF குறிப்பிடப்பட்ட விடயமானது மறுசீரமைப்பு என்பது இலங்கையில் இயங்கும் நிறுவனங்களிலே நட்டத்தை உழைக்கும் நிறுவனங்களை மறுசீரமைத்து அதை லாபமாக கொண்டு வர வேண்டியது அதனுடைய முக்கியமான நோக்கமே ஒழிய அதை மூடுவதற்காக இல்லை. ஆனால் அரசாங்கமானது மிகவும் தவறாக அந்த கருத்தை புரிந்து கொண்டு இதை மூடுவதற்கும் அதை தனியார் மயப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், வங்கிகளால் இழக்கப்படுகின்ற லாபங்களானது பற்றாக்குறையான பாதிட்டை கொண்ட வளர்ந்து வரும் நாடுகளாகிய இலங்கை போன்ற நாடுகளிலே இந்த நாடுகளுடைய பற்றாக்குறையை குறைப்பதற்கு இவ்வாறு உழைக்கப்படும் லாபங்களானது நாங்கள் வெளிநாடுகளில் பெறும் கடன் சுமைகளை குறைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இப்படிப்பட்ட லாபங்களை கொண்ட நிறுவனங்களை மூடி எங்களுடைய தனிப்பட்ட தலையின் மேல் உள்ள கடன்களை கூட்டுவதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்பது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய. மேலும் சொல்ல போனால் அரசாங்கமானது தனது மக்களுக்கு வழங்கும் சலுகை அடிப்படையிலான உதவிகளை வழங்குவதற்கு அரச வங்கிகளை இன்று முக்கியமாக பயன்படுத்தி கொண்டு, உதாரணத்துக்கு குறிப்பிட போன இந்த அஸ்வசமா போன்ற திட்டங்களை வழங்குவது அரச வங்கிகள் மாத்திரம்தான். அதையும் முக்கியமான விடயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும். கடந்த காலங்களிலே எமது நாடானது எதிர்கொண்ட பாரிய நிதி ரீதியான நெருக்கடியின் போது $1 கூடிய இல்லாமல் அரசாங்கம் இருந்த காலத்திலே இலங்கை வங்கி மற்றும் அதனுடைய இந்த அரச வங்கிகள் மாத்திரம்தான் நாட்டுக்கு தேவையான வெளிநாட்டு கடன்களை வெளிநாட்டு நாணயங்களை வழங்கி எங்களுக்கு தேவையான ஏற்றுமதி நடவடிக்கைகளை மேற்கொண்டு இன்று எங்களுடைய நாட்டை ஒரு மீண்டெழுகின்ற ஒரு நாடாக மாற்றிக்கொண்டிருந்த வங்கிகளை தனியார் மேற்படுத்தி விற்பனையை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஏனென்று சொல்லி எங்களுக்கும் விளங்கவில்லை.